இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காஸ்ட் அக்கௌண்டிங் அதர் எக்ஸசைஸில் 21th சம் தான் பார்க்க போகிறோம். கொஷினே இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க ஒவ்வொரு ஹெட்ஸுக்கும். நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சம் பார்த்துட்டு போனால் கூட உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஏன்னா இதிலே நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ கொஷின் பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோவிலே சில எக்ஸ்பென்சஸ் காஸ்ட் ஷீட்டில் வராதுன்னு பார்த்தோம். என்னென்ன வராதுன்னா இன்கம் டேக்ஸு, டிவிடெண்ட் பெய்டு, ட்ரான்ஸ்ஃபர் டு ஜென்ரல் ரிசர்வ், இதெல்லாம் வராது நம்மளுக்கு காஸ்ட் ஷீட்டில். இப்போ டைரெக்டாக ஆன்சர் போயிடலாம். நீங்கள் ஒரு டைம் ஃபுல்லாக கொஷின் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டைரக்ட் வேஜஸ் 1,50,000, டைரக்ட் மெட்டீரியல்ஸ் 5 lakh. இதை ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு ப்ரைம் காஸ்ட்டு 6,50,000 வரும். இதில் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தரல, அது இருந்தால் நம்ம அதையும் ஆட் பண்ணிப்போம். இப்போது நெக்ஸ்ட் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் ஆட் பண்ணோம். இந்த ஹெட்ஸு கீழே என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வருதுன்னா பவர் 2,500, ஸ்டோர் கீப்பர்ஸ் வேஜஸ் 5,000, ஃபேக்ட்ரி ரெண்ட் 25,000, ஃபேக்ட்ரி பிளான்ட்டு 17,500, consumable stores 12,500, oil and water 2,500, foreman salary 12,500, factory lighting 7,500, factory plant 2,500. இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 87,500 வரும். இப்போது நம்ம ப்ரைம் காஸ்ட்டு 6,50,000ஐயும் இந்த ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் 87,500 ஆட் பண்ணோன்னா ஒர்க் காஸ்ட் 7,37,500 வரும். நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் ஓவர் ஹெட் ஆட் பண்ணணும். ஆஃபீஸ் ரெண்ட்டு 12,500, ஆஃபீஸ் பில்டிங் 2,500, டைரக்டர்ஸ் ஃபீஸ் 6,250, டெலிஃபோன் ரெண்ட் 625, ஆஃபீஸ் லைட்னிங் 2,500, ஆஃபீஸ் பில்டிங் 6,250, மேனேஜர்ஸ் சேலரி 25,000, ஆஃபீஸ் ஸ்டேஷனரி 2,500, போஸ்டேஜ் 1,250. இப்போது இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 59,375 வரும். இப்போ ஒர்க் காஸ்ட்டு 7,37,500ஐயும் இந்த ஆஃபீஸ் ஓவர் ஹெட் 59,375 ஆட் பண்ணும்போது 7,96,875 தான் நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனாக வருது. இப்போ அது கூட செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் ஆட் பண்ணுறோம். சேல்ஸ்மேன் சேலரி 6,250, அட்வர்டைஸிங் 6,250, ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் 2,500, வேர் ஹவுஸ் ரெண்ட்டு 2,500. இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா 17,500 வரும். இப்போ இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 7,96,875ஐயும் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் 17,500 ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 8,14,375 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கொஷினில் சேல்ஸ் கொடுத்துட்டாங்க. சேல்ஸ் எவ்வளோ? 9,47,500. இப்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் வேணும்னா சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸை மைனஸ் பண்ணணும். இதிலேருந்து இந்த 8,14,375 லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் 1,33,125 வரும். ஓகேவா? இதுதான் இந்த சம்மு. இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஃபார்மேட் புரிஞ்சு படிங்க. இப்போ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் நார்மலாக என்னென்ன இருக்கும், மிஷின்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தேவையான ஆயில், வாட்டர், அதுக்கான ரெண்ட்டு, இந்த மாதிரி. ஆஃபீஸ் ஓவர் ஹெட்னால் அங்கே ஃபர்னிச்சர்ஸ், ஆஃபீஸ் ரிலேட்டடு என்னெல்லாம் ஐட்டம்ஸ் இருக்கோ அதெல்லாம் வரும். டெலிஃபோனு. இப்போ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்னால் இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறத சேல் பண்ணணும். அப்போ அதுக்கான ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், அட்வர்டைஸிங் பண்ணணும், அந்த சேல்ஸ்மேன்ஸுக்கு சேலரி தரணும். இந்த மாதிரி தான். இதை நீங்கள் ஃபுல்லாக மெமரி பண்ண வேணாம். ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக எடுத்துடலாம். இதோட காஸ்ட் அக்கௌண்டிங் யூனிட் 2 முடியுது காஸ்ட் ஷீட்டு. அதுக்கப்புறமா வேறு யூனிட் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.